வாழும் காலத்தில் ஒரு மனிதன் மாண்புடன் வாழ்கின்றான். வன்னிமண் பெற்றெடுத்து அந்த மண்ணின் மனிதர்களுக்கு தத்துக் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனின் கதை இது. 1968 ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் நாள் முல்லைத்தீவின் கரச்சி குடியிருப்பு கிராமத்தில் ஒரு குழந்தையின் அழுகுரல். 12 சகோதரர்களின் கால்தடங்கள் பதிந்த அந்த வீட்டில் ஐயா வீரகத்தி பிள்ளை, அம்மா கனகம்மா ஆகியோருக்கு பிறந்தார் வீரகத்தி பிள்ளை சண்முகராஜா. எழுத்தாணி எடுத்து கல்விக்களம் கண்ட இடம் முல்லையின் புகழ்பூத்த வித்யானந்தா கல்லூரி. அந்த மருத நிலத்து கலங்கரை விளக்காக அன்று முதல் இன்று வரை பிரகாசிக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அடையாளமான வித்யானந்தா கல்லூரியின் விருப்பத்துக்குரிய மாணவனாக, மாணவ தலைவனாக, பல்கலைக்கழகம் செல்லும் கனவு நாயகனாக வலம் வந்த காலங்கள் அவை. கனவும் நிறைவேறியது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மருத்துவ பீடத்தில் கல்வி கற்று இன்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி படிப்பாளராக கடமையாற்றும் இவரது வாழ்வு எப்படிப்பட்டது? தாயக மண் இவரது மருத்துவ பணிக்காக காத்திருந்ததும் எப்படி? தாய் நிலத்தின் விடுதலைக்கான வேள்வித்தீயில் ஒரு முதலுதவியாளனாக 1991 ஆண்டு இணைந்து மருத்துவ பிரிவில் தன் பயணத்தை தொடர்ந்தார். மருத்துவனாகும் முன்னரே களம் காண புறப்பட்ட இவர் களமாடும் மறவருக்கு மருத்துவ கவசமாக மாறத் தொடங்கினார். அந்த தாயக மக்களின் உயிர்காக்கும் நட்சத்திரமாகவும் மாறினார். கிளாலிக்கடலில் நடுநிசிகளில் அரக்கர்களின் போர தாண்டவம் நடந்த காலங்கள். மருத்துவ பிரிவின் தலைமை முதலுதவியாளனாக விழிமூடா இரவுகளுடன் அந்த வானம் பார்த்த எரிக்கரையும் மணல் வெளியும் வாழ்விடமாகியது இவனது அறப்பணிக்கு. ஆம், இவனது மருத்துவ பிரிவு தயார் நிலையில் இருக்கும். இவனது அனுமதி கிடைத்ததும் மக்களுக்கு கிளாலிக்கடலில் பாதையும் திறக்கும். இது ஒரு வரலாறு. வைத்திய அதிகாரியாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மல்லாவி, பளை, கண்டாவளி, கிளிநொச்சி வைத்தியசாலைகளில் தொடர்ச்சியாக பணிபுரிந்தவர். கிளிநொச்சியில் இயங்கும் தற்போதைய பொது வைத்தியசாலை 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது முதல் நோயாளரை பார்வையிட்டவரும் இவரே. பிரசவத்திற்கான முதல் சத்திர சிகிச்சை செய்தவரும் இவரே. 2009ஆம் ஆண்டு உலகின் மனித பேரவலம் ஒன்றினை அரங்கேற்ற உலக நாடுகளெல்லாம் ஓரணியில் திரண்டு நின்றபோது எம் தேச மறவர்களின் சிறகுகளுக்குள் அடங்க முடியாது எம் உறவுகள் தத்தளித்து பரிதவித்து சாவின் வாசலில் கண்ணீரோடு அல்லலுற்று நின்ற வேளை. எல்லா திசைகளிலும் அவலங்கள், எங்கும் உயிரின் அழிவுகளும் பேரவலங்களும் நிறைந்திருக்க, அப்போது முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றிய இவருடன் இடம்பெயரும் போதெல்லாம் மக்களின் இருப்பிடம் தேடி வைத்தியசாலையை தற்காலிகமாக அமைத்து பணி செய்தது இவரது மருத்துவ குழு. இறுதி யுத்தம், மக்களின் உயிர்களை காவு கொள்ளும் காலம், அடிப்படை சுகாதார வசதிகளுக்கே தடை விதித்த நெருக்கடியான காலம் அது. குண்டுகள் மாரிமலையை மிஞ்சி பொழிந்து கொண்டிருந்த இரவுகளும் பகல்களும். அந்த காலங்களில் ஒரு மகப்பேற்று சத்திர சிகிச்சை வைத்தியராக கடைசி 2 வருடங்களில் சுமார் 6000 தாய்மார்களுக்கு பிரசவம் பார்த்ததுடன் சுமார் 1000 தாய்மார்களுக்கு சத்திர சிகிச்சை மூலம் பிரசவம் பார்த்த இவரின் கதைகளை இன்றும் அந்த முள்ளிவாய்க்கால் நீளம் கண்ணீரோடு சொல்வது உங்களுக்கு கேட்கின்றதா? எல்லாம் ஓய்ந்து கொண்டிருந்த கடைசி நாட்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் திகதி மாஞ்சோலை வைத்தியசாலை தன் கடைசி கண்ணீரை சொரிய காத்திருந்தது. ஒவ்வொரு கணங்களும் பாரமாய் கடக்கையில் அதிகார கைகள் வட்டமிட்டன. முள்ளிவாய்க்கால் வரை உயிர் வாழத் துடித்த மனிதர்களுக்கெல்லாம் மருத்துவ பணி செய்தவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். கடும் விசாரணைகளோடு தடுப்பில் தளராத மனதுடன் கடினமான காலத்தை கடந்து வந்த இவர் எல்லாம் இழந்து, எல்லாம் அழிந்து, எதுவும் இல்லை என்று சொந்த மண்ணில் வாழ முனையும் மீதமுள்ள உறவுகளுக்காக
மீண்டும் தன் பணிக்காக தெற்கிலிருந்து அந்த வன்னி நிலம் வரவேற்கின்றது என்று முன்னர் இருந்த வடக்கு வாசலை தாண்டி தான் நேசித்த தாய்மண்ணை நோக்கி மீண்டும் தன் மருத்துவ பணியை தொடங்கினார். உலகமே வியந்து நின்ற ஒரு கட்டமைப்பின் பெரும் படையும் அவர்கள் நேசித்த மக்களும் நடாத்திய வேள்வியில் தன் மருத்துவ பணியால் வரலாறு படைத்தவன், தூங்க மறுத்த இரவுகளால் உறவுகளின் உயிர் காத்து இனம் காத்தவன், எதுவும் இனி இல்லை என்ற போதும் மனம் தளராது இன்று வரை நலன் காக்கும் மனிதநேயம் கொண்ட முள்ளிவாய்க்கால் வைத்தியர் வீரகத்தி பிள்ளை சண்முகராஜா அவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பின் 2024 ஆண்டுக்கான உயரிய விருதான மண்ணின் மைந்தன் விருதினை வழங்குவதில் கிளிமக்கள் அமைப்பு பெருமை கொள்கின்றது.